சிவகாசியில் அடிப்படை வசதி செய்து தரப்படாத நிலையில் வரி மட்டும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக சிவகாசி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ராஜேந்திர பாலாஜி தீவிர தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அப்போது பொதுமக்களிடையே பேசிய அவர், சிவகாசி பகுதி மாநகராட்சியாக மாற்றப்பட்டதிலிருந்து குறிப்பிடத்தக்க அடிப்படை வசதிகள் மற்றும் மேம்பாடுகள் எதுவும் நடைபெறவில்லை எனவும், ஆனால் வரி மட்டும் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு 10,000 ரூபாய் கருணைத் தொகை வழங்கப்படும் எனவும், குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அதேபோல் விதவை பெண்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என அவர் உறுதியளித்தார். முன்னதாக நகரின் பல பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். கிரேன் மூலம் மாலை அணிவித்து ஆதரவாளர்கள் வரவேற்றது அனைவரது கவனத்தையும் பெற்றது. வருகின்ற 23ஆம் தேதி தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல். சிவகாசி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ரெட்டலை சின்னத்திலே ராஜேந்திர பாலாஜி ஆகிய நான் போட்டியிடுகின்றேன். எனக்கு நீங்கள் ரெட்டலை சின்னத்திலே வாக்களித்து என்னை பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யும்படி உங்களை இருகரம் குப்பை கேட்டுக்கொண்டு, திமுக பொய்யான பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம். 1000 ரூபாய் எப்ப கொடுத்தாங்க? 3 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. மொத்தத்திலே ஆட்சி 5 வருஷம்னா 3 வருஷம் கொடுக்காம 3 வருஷம் கழிச்சு எம்பி எலெக்ஷனுக்காக ஒரு பாதி பேருக்கு கொடுத்தாங்க. மீதி பேருக்கு இப்ப கொடுத்துருக்காங்க கொஞ்சம் பேருக்கு. இதெல்லாம் ஓட்டுக்காக கொடுக்கின்ற வேலைகள், மக்களுக்கான திட்டங்களாக கருத முடியாது. அதிமுக ஆட்சியிலே மிக்சி கொடுத்தோம், கிரைண்டர் கொடுத்தோம், பேன் கொடுத்தோம், லேப்டாப் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம் கொடுத்தோம், திருமண உதவித்தொகை கொடுத்தோம். இப்படி மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து 10 ஆண்டுகள் கொடுத்த கட்சி அதிமுக. திமுக அப்படி கொடுக்குதா? கிடையாது. அதிமுக ஆட்சி வந்தவுடன், எடப்பாடியார் முதலமைச்சர் ஆனவுடன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய், அதுபோக மாதம் மாதம் ஊக்கத்தொகை 2,000 ரூபாய், முதியோர் பென்ஷன் 2,000 ரூபாய், விதவை பென்ஷன் 2,000 ரூபாய், ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பிரிட்ஜ் விலையில்லாமல் இலவசமாக வழங்கப்படும். ஒவ்வொரு பிரிட்ஜ். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 கேஸ் சிலிண்டர் ஃப்ரீ. அதுபோக வீடு இல்லாதவர்களுக்கு இடம் ஒதுக்கி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி விலையில இலவச வீடு கட்டி கொடுக்கிற திட்டம். இவைகளெல்லாம் எடப்பாடியில் அறிவித்திருக்கின்ற வாக்குறுதிகள். இதையெல்லாம் செய்து கொடுப்போம். அதிமுக சொன்னா செய்து கொடுப்போம். தாலிக்கு தங்கம் தருவோம் என்று சொன்னோம். கருணாநிதி சொன்னார், தங்கம் எல்லாம் கொடுக்க முடியாது, எத்தனை கிலோ தங்கம் வேணும், எத்தனை டன்னு தங்கம் வேணும், பொய் சொல்லுது அதிமுக. ஆனா கடைசி வரைக்கும் கல்லூரியில் படிச்ச மாணவிகளுக்கும் பட்டய படித்த மாணவிகளுக்கு திருமணத்திற்காக 50,000 ரூபாயும் 1 பவுன் தங்கம் கொடுத்த கட்சி அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி எடப்பாடியார் கொடுத்தாங்க, அம்மா கொடுத்தாங்க. ஆகவே நாங்கள் சொன்னதை செய்வோம். வாக்காளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களது பொன்னான ஓட்டுக்களை ரெட்டலை சின்னத்திலே முத்திரையிட்டு அதிமுக ஆட்சி வளர எடப்பாடியாரை முதலமைச்சராக்க ராஜேந்திர பாலாஜி என்னை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.